அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து செம்ம நியூஸ் கிடச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்மளோட ஸ்ரீனி. என்ன அப்படின்னா, விஜய் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ விஜய் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வீட்டில் இருக்கார். காவேரி வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, அந்த வீட்டில் வந்து நம்மளோட ஸ்ரீனி வந்து இருக்கார். அப்போ நம்ம தலைவன் விஜய் அங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறது தான். விஜய்க்கும் காவேரிக்கும் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரி வீட்டில் நைட் ஃபுல்லாக தங்குறாரு விஜய். இன்றைக்கி ஷூட் போயிட்டுருக்கிற இடத்துல விஜய் அங்கே தங்குறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நியூஸாக இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கான மற்ற சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ப்ரொமோ வந்து நமக்கு விடலை இல்லையா, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அதனால் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்ரீனி வந்து நமக்கு கொடுத்துருக்குற விஷயம் வந்து இது வந்து காவேரியோட வீடு, அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அதில் நம்மளை விஜய் வந்து அங்கே தான் தங்கியிருக்காரு. விஜயோட காவேரியோட வீட்டில், பக்கத்து வீட்டில் வந்து குடியிருக்காரு. கீழ் போர்ஷனில் வந்து குடியிருக்காரு, காவேரி மேல் போர்ஷனில் குடியிருக்காங்க. ஆனால் காவேரி விஜய் வந்துட்டு காவேரி வீட்டில் வந்து இருக்கிறாரு அப்படின்னா வந்து நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு காவேரி இருக்கிற பக்கத்து வீட்லேயே வந்து அவரும் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரு. செம்மையாக இருக்கு. ஆனால் அது வந்து மாடியில் காவேரி விஜய் வந்து காவேரியை பார்க்காம போக முடியாது, காவேரி விஜயை பார்க்காம போக முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு போர்ஷனில் வந்து தங்கியிருக்காங்க. அது ரொம்ப செம்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது தான். ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க முடியாது. நான் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி காவேரி, குமரன் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வாடகைக்கு இருக்கிற மாதிரி நான் வாடகைக்கு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கி இருக்கார். செம்மையாக கொஞ்சம் ஃபன்னாக போகும் அப்படின்னு சொல்லி தான் தெரியுது. இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் மகாநதியில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.